சொல்லு மகளே, என்ன சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? ஆமாமா, எனக்கு ஒரு டீ போட்டு தாங்க. உனக்கு டீ போட்டு தரதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. உன் சித்தி இன்னைக்கு வீட்டுக்கு வர்றா. நம்மளெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு, பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னா. அதான் நான் அவகிட்ட இன்னைக்கு வான்னு சொன்னேன். சித்தி மட்டுமா வராங்க? இல்ல, மேகலை கவினை கூட்டிட்டு வருவாங்க. அந்த ரெண்டு சில்லுவண்டுங்களும் வருதா? அப்படிலாம் சொல்லாத. அவங்களும் உன்னோட தங்கச்சி தம்பி மாதிரி தான். அவங்கள நல்லா பார்த்துக்கோ, ஓகேவா? போன வாட்டி மாதிரி அவங்கள அழ வச்சு அனுப்பிடாத. பாவம், அவங்களே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வராங்க. அவங்கள நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். சரிம்மா. சரி, நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா. முதல்ல போய் நம்மளுக்கு இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிடணும்ப்பா. களவாணிட்டு போயிடுவா. சரியான களவாணி அவ. நில்லு ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. இந்தா, இதை போய் முன்னாடி வச்சிரு. ஹை, பீட்சாவா? பத்திரமா அங்க கொண்டு வச்சிரு. இதுல இருந்து எடுத்து சாப்பிட்டா கையை வெட்டிடுவேன். சரிம்மா. பார்த்து புடி. சரிம்மா, வச்சிட்டு வரேன். அப்படியே குளிச்சுட்டு வந்துரு. சரி சரி. இந்த ஒரு நாளைக்கு இந்த வீட்டுல உயிர் வாழறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த வேலையை பார்ப்போம். ஐயோ, இத பார்க்க பார்க்க எச்சி உருவே. என் தாய்க்கு எவ்வளவு கொழுப்பு பாரு. வீட்ல இருக்க எங்களுக்கு சப்பாத்தி கூட கிடையாது, இவளுக்கு வராளுன்னு சொல்லிட்டு பீஸாலாம் செஞ்சு வைக்கிறாங்க. யாருகிட்ட போய் இது சொல்ல? அந்த சில்லுவண்டுகளை வேற நான் இன்னைக்கு மேய்க்க வேண்டியது இருக்கு. அந்த ரெண்டும் பிள்ளைகள் மாதிரியா இருக்குது, பிசாசு மாதிரி இருக்குது. ஒருத்தனானா களை வாங்குறதுக்குனே வருவா, இன்னொருத்தனானா எனக்கு இருக்க ஸ்நாக்ஸ் திங்கிறதுக்குனே வருவான். ரெண்டும் வந்து மாறி மாறி எல்லாத்தையும் சுட்டுட்டு போயிடும். சரி, ஃபர்ஸ்ட் போய் எல்லாத்தையும் ஒளிச்சு வைப்போம். ஐயோ, அம்மா வேற குளிக்க சொன்னாங்களே. இப்பதான் விடிஞ்சு மணி 8 ஆயிருக்குது, இப்பவே குளிக்க சொல்றாங்களே. சரி, லைட்டா காலையும் மூஞ்சியும் கழுவிட்டு வந்துருவோம். யாருக்கு தெரிய போகுது? குளிச்சு ஒரு 3 நாள் ஆகுதே. தண்ணி வேற ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பேசாம மூஞ்சி மட்டும் கழுவிட்டு போயிரும். என்ன மூஞ்சி கழுவுனது மாதிரியே இல்ல? அது நம்ம மூஞ்சி சைஸ். எத்தனை வாட்டி கழுவுனாலும் அப்படிதான் இருக்கும். எதை ஒளிச்சு வைக்கலாம்? கிட்டார் அவளுக்கு வாசிக்க தெரியாது, நம்மளுக்கே தெரியாது, அது வேற விஷயம். வேற என்ன இருக்கு? லேப்டாப் உடைஞ்சிட்டுன்னு சொல்லிடலாம். அப்புறம் இந்த நாத்தம் பிடிச்ச சாக்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டா. அப்படியே எடுத்தாலும் நாத்த தாங்க முடியாம மூச்சு முட்டி செத்துருவா. அதனால இது இப்படியே இருக்கட்டும். புக்ஸ் எல்லாம் அவளுக்கு எப்படி எட்டாது. அப்படியே எட்டி அவ அதை எடுத்துட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. இங்க இருந்து இடத்த செலுத்திட்டு தான் இருக்கு. நம்ம தான் யூஸ் பண்ணல, அவளாச்சும் யூஸ் பண்ணிட்டு போட்டோம். என்ன சவுண்டு? அச்சச்சோ. டேய் பிரவீன், என்னாச்சு? ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஏன்டா என் பின்னாடி வர? அதோ அந்த ஆன்ட்டி வீட்டோட கிளாஸை உடைச்சிட்டேன். இது அவளா? போய் போய் அவ வீட்டு கிளாஸ் ஏடா உடைப்ப? அவ மிளகு பட்டாசு மாதிரி படபடபடன்னு வெடிப்பா. அவ கிட்ட பேசி என்னாலலாம் ஜெயிக்க முடியாதுடா. நான் கிளம்புறேன். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துக்கா. என்னது அக்காவா? என்னல இருந்துடா? ஆச்சரியமாலாம் இருக்கு. என் செல்ல அக்கா இல்ல, என்னை எப்படியாச்சும் காப்பாத்தி விடு. ஓவரா புகழாதடா, எனக்கு வெக்கமா வருது. எனக்கு பயத்துல ஒண்ணுக்கு வருது. எதுக்கும் பயப்படாத, உனக்கு அக்கா இருக்கே. எவ்வளவு தைரியம் தான் வீட்டு ஜன்னல உடைப்ப? வாங்க மிளகு பட்டாசு மேடம். என்னது? இல்ல இல்ல இல்ல. சொல்லுங்க ஆண்டி. தள்ளு, உன் தம்பி கிட்ட பேசணும். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம்டா? ஆண்டி, அது வந்து நீ பேசாத, நான் உன்கிட்ட பேசல, உன் தம்பி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பிள்ளையில பெத்து போட சொன்னா பிசாசுகளை பெத்து போட்டுருக்கு. ஆண்டி, நீங்க முதல்ல டான்ஸ் ஆடாம சொல்லுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டான்ஸ் ஆடுறது நானா நீங்களா? உங்க காலை கையை ஓரமா வச்சுக்கிட்டு சும்மா இருக்க தெரியாதா? இப்ப அந்த பால் ஒண்ணுதான் குறை. ஏதோ அந்த பாலை விளையாடி எம்எஸ் தோனியே தோக்கடிக்க போறது மாதிரி. ஆண்டி, அது கிரிக்கெட் பால் இல்ல, ஃபுட்பால். எந்த பாலா இருந்தா எனக்கு என்ன? எல்லாம் உருண்டையா தானே இருக்கு. நீங்க சொல்றதுதான் கரெக்ட் ஆண்டி. பிரவீன், இங்க பாரு, இது நம்ம ஆண்டி, நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி. இவங்களை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல. எப்போ? அதான்டா நம்ம அம்மா சொல்லுவாங்களே, அவங்க நல்லா சமைப்பாங்க, வீடை சுத்தமா வச்சிருப்பாங்க, நல்ல குணமா இருப்பாங்க, அப்படி இப்படின்னு. அப்படியே உங்க அம்மா சொல்லுவாங்க? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆண்டி, இன்னும் நிறைய சொல்லிருக்காங்க. சொல்லு கேப்போம். நீங்க எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா. சரி மக்களே, இனி இப்படிலாம் பண்ணாதீங்க, சரியா? வீட்டு வேலை நிறைய இருக்கு, இனி போய் பார்க்கணும். என் மகே மருமவா இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து வராங்க. ஃபாரின்ல ஏதோ பெரிய போஸ்ட்ல இருக்கா என் மவே. இப்போ லீவுக்கு வரான். அவங்க வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிக்கணும். வீடு சுத்தமா இருக்கதா எனக்கு பிடிக்கும். வீடு சுத்தம் பண்றதுக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன் மக்களே. சரி ஆண்டி, போயிட்டு வாங்க. சரிம்மா. அண்ணாவையும் அக்காவையும் கேட்டதா சொல்லுங்க. நீ ஏன்டா கரண்டல அடிபட்ட காக்கா மாதிரி நிக்கிற? தீப்தி, நீ வேற லெவல் போ. இப்ப புரியுதாடா என் அருமை? மேய்ச்சது ஒரு எருமை, அதுல இவளுக்கு ஒரு பெருமை. ஓ அப்படியா? ஆண்டி, உங்களை பத்தி எருமைன்னு சொல்றான். ஏ இரு இரு, பயந்தாங்கோலி. சரி
வா நம்ம சேர்ந்து விளையாடலாமா? உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம சித்தி இன்னைக்கு வராங்களாம். எந்த சித்தி? அதான்டா அந்த மேகலை கவினோட அம்மா. ஐயோ வந்துட்டாங்க நினைக்கிறேன். நான் போய் பாலை ஒளிச்சு வைக்கிறேன். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன கூத்து நடக்க போதோ தெரியல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்த பார்க்கணும். அப்படி அந்த ரெண்டு பேர் என்னதான் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம நாளைக்கு வர எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. அதுக்குள்ள அவங்க வேலையை காட்டிட்டாங்களோ?